ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனி விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் புதுசாக தாலிக்கயிறு மாற்றிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா கூட தாராளமாக மாற்றிக்கலாம். அதாவது ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை, மகாலட்சுமி நோன்பு, காரடைய நோன்பு இந்த சமயங்களில் மாற்ற தவறிட்டாங்க, மேலும் தாலிக்கயிறு பழுதாயிருக்கு, இந்த சமயத்தில் எந்த விசேஷ நாட்களும் வள்ளியே நம்ம எந்த நாளில் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு மாற்றிக்க ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா அந்த திதிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு உண்டு. மேலும் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வெள்ளம் வேண்டுமோ அதை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு பார்க்கும்போது இந்த பஞ்சமி திதியை சொல்லலாம். அதுவும் இந்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நவராத்திரி நடந்துட்டு இருக்குது இல்லையா, அதில் 9 நாட்கள் இருக்குது. அதில் முதல் 3 நாட்கள் துர்கா தேவிக்கு, அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு, அதற்கடுத்து வர 3 நாட்கள் சரஸ்வதி தாயாருக்கு, இப்படி தான் ஒதுக்கி வச்சிருப்போம். இதில் இப்போ